பிரித்தானியாவில் வசிக்கின்ற பெற்றோர்களுக்கு பிரித்தானிய அரசாங்கத்தால் ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய பிள்ளைகள் சமூக வலைத்தளங்களை எப்படி பாவிக்கிறார்கள், எவ்வளவு நேரம் அதிலே செலவிடுகிறார்கள், இந்த மாதிரியான விஷயங்களை கூர்ந்து கவனிக்க சொல்லி. ஏன்னு சொன்னால், யூகேல இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்குது தானே, அது எல்லா விதமான சோஷியல் மீடியா, அது மட்டும் இல்லாமல் ஏஐ சாட் போட் என்று சொல்லுவோம். இப்போ ChatGPT-யாக இருக்கலாம், அல்லது ஜெமினியாக இருக்கலாம், குரோக்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஏஐயோட சம்பந்தப்பட்ட சாட் போட்டுகள் அந்த இங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸை மீறிக்கொண்டிருக்குது. யூகேல இருக்கக்கூடிய ரூல்ஸையும் அல்லது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ரூல்ஸையும் நிறைய சந்தர்ப்பங்களில் மீறிக்கொண்டே இருக்குது. எனவே அது சம்பந்தமாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏஐயை வச்சுக்கொண்டு நாங்கள் படங்களை உருவாக்கலாம், வீடியோக்களை உருவாக்கலாம். நாங்கள் எப்படி எங்களுக்கு ஒரு படம் வேணும்னு கேட்குறோமோ அதே மாதிரி உருவாக்கி தருந்தானே ஏஐ. ஆனால் அதுக்குன்னு சொல்லி கட்டுப்பாடுகள் இருக்குது. கண்டபடி எல்லா படங்களையும் உருவாக்க முடியாது. இப்போ கிட்டல பார்த்தீங்கன்னு சொன்னால், எலோன் மஸ்க் இருக்காரு தானே, அவர் தனக்கென்று சொந்தமாக ஒரு ஏஐ ஒன்று வச்சுக்கார். அதுதான் குரோக் என்று சொல்கிறது. இப்போ நீங்கள் எக்ஸ் வலைத்தளம், அதாவது பழைய ட்விட்டர் இருக்குது தானே, நீங்கள் எக்ஸ் வலைத்தளம் பாவிச்சிங்கன்னு சொன்னால் அந்த குரோக் ஏஐ நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டல நிறைய தவறான படங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பரப்பப்பட்டது, சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட படங்கள். எனவே யூகேல இன்றைய சூழலில் இந்த ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த கட்டுப்பாடுகளை மீறுது என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது. அதே நேரம் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்கள் பாவிக்கிறத தடுக்கிறதுக்கான ஒரு சட்டம் மூலம் மிக விரைவில் பிரித்தானியாவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இப்போ உலகத்தில் ஆஸ்திரேலியா தான் முதலாக ஆரம்பித்தது. ஆஸ்திரேலியாவில் ஃபுல்லாக பேன். 16 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் ஒன்றுமே பாவிக்கிறாது, சமூக வலைத்தளங்களும் பாவிக்கலாது, அதே மாதிரி ஏஐ சாட் போட்டுகள் எதுவுமே பாவிக்க முடியாது. அதுக்கு பிறகு பிரான்ஸ் அப்படியான ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்திருக்குது. அங்கே கிரீஸ் எடுத்திருக்கு அப்படியான ஒரு தீர்மானம். ஸ்பெயின் மற்றது இன்னும் ஒரு சில நாடுகள் மிக விரைவில் அந்த தடையை கொண்டு வர போகின்றார்கள். எனவே உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு ட்ரெண்டாக மாறிக்கொண்டிருக்குது. அவசியம், ட்ரெண்ட் என்றதை விடவும் மிகவும் அவசியமாக இருக்குது. எனவே பிரித்தானிய அரசாங்கம் போன மாதத்தில் இருந்து இது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்போ அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. எனவே மிக விரைவில் பிரித்தானியாவில் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்கள் பாவிப்பது தடுக்கப்படும், தடை செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. அது கொஞ்சம் காலதாமதமாக செய்யலாம் என்று தானே முதல்ல முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், மிக விரைவில் அடுத்து வரும் ஓரிரு மாதங்களுக்குள்ளேயே இந்த தடை கொண்டு வரப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த தடை கொண்டு வரப்படும் வரை பெற்றோர்கள் மிகவும் அவதானமாக இருக்கும்படி பிரித்தானிய அரசாங்கம் கேட்டுள்ளது. பிரித்தானிய அரசாங்கத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசாங்கம் இப்போ பதவியேற்று 19 மாதங்கள் முடிஞ்சிருக்குது. இந்த 19 மாதங்களில் பிரித்தானிய அரசாங்கம் 15 தடவைகள், மொத்தமாக 15 தடவைகள் யூ டர்ன் அடித்தது என்று சொல்லி ரிஃபார்ம் யூகே கட்சியினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜ் அவர்கள் இன்றைக்கு ஊடகங்களில் பேசியக்குள்ள சொல்லியிருக்கிறார். ஊடகங்களில் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிச்சிருக்கார். இப்போ பார்த்தாலும் நீங்கள் யூ டர்ன் தான் அடிக்கிறீங்கள், இந்த 19 மாதங்களில் 15 தடவைகள் யூ டர்ன் அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி. அது என்ன யூ டர்ன் என்று சொன்னால், அதாவது ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கிறது, பிறகு அந்த தீர்மானத்தை கைவிடுறது, அல்லது நாங்கள் இப்படி செய்ய போகிறோம் என்று சொல்லி அறிவிக்கிறது, பிறகு அதை செய்யாமல் விடுறது. இப்படி நிறைய சம்பவங்கள் இந்த 19 மாதங்களில் நடந்திருக்குது. இது ஒரு அரசாங்கத்துக்கு நல்லது இல்லை தானே. ஒரு தீர்மானம் எடுத்தால் அந்த தீர்மானத்தை சரியாக செய்யணும். பிறகு தீர்மானம் எடுக்கிறதும் பின் அதை கைவிடுறதும், எடுக்கிறதும் கைவிடுறதும் என்று சொன்னால் அது அழகில்லை, ஒரு நல்ல ஒரு ஆட்சி முறைக்கு அழகில்லை தானே. இப்போ கடைசியாக பிரித்தானிய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் இன்றைக்கு கைவிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திங்கட்கிழமை கைவிட்டிருக்கிறது. அதுக்காகத்தான் ரிஃபார்ம் யூகே கட்சியினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜ் கொந்தளிச்சு பேசியிருக்கிறார். இன்றைக்கு கைவிடப்பட்ட தீர்மானம் என்ன தெரியுமா? அதாவது இந்த உள்ளூராட்சி தேர்தல் என்று சொல்லுவது லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் என்று சொல்லி ஒவ்வொரு கவுன்சிலுக்கும் வைக்கப்படுற எலெக்ஷன்ஸ், அதில் ஒரு 30 கவுன்சிலுக்கு இந்த வருஷம் எலெக்ஷன் வைக்கிறதுக்கு இருந்தது. அந்த எலெக்ஷனை கொஞ்சம் பிற்போடுவோம், தாமதிப்போம் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் ஏற்கனவே ஒரு முடிவு ஒன்று எடுத்திருந்தது. எடுத்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் அறிவித்தது, இல்லை இந்த வருஷம் நாங்கள் எலெக்ஷன் வைக்கவே மாட்டோம், அதை பிற்போட போகிறோம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், எலெக்ஷன் வைக்கிறதாக இருந்தால் இந்த மே மாதம் எலெக்ஷன் வைக்கணும். இப்போ பிப்ரவரி மே மாதம் வைக்கணும். ஆனால் மே மாதத்தில் எங்களால் வைக்க முடியாது, அதனால் பிற்போடுறோம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் ஒன்று அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டது. அப்போ ரிஃபார்ம் யூகே கட்சி என்ன செய்து விட்டுச்சுன்னு தெரியுமா? கோர்ட்ஸில் போயிட்டு வழக்கு போட்டு விட்டுனோம், உயர் நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போட்டவே இந்த மாதிரி எலெக்ஷனை பிற்போடினோம், அவையில் தோத்து போடுவினோட பயத்தில் தோல்வி பயத்தில் தான் அரசாங்கம் எலெக்ஷன்ஸை பிற்போடுது என்று சொல்லி ஒரு வழக்கு கொண்டு போட்டாச்சு. அந்த வழக்கு இந்த கிழமை விசாரணைக்கு வருது. எப்படின்னு சொன்னால், வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 2
2 நாள் அமர்வில் வந்து விசாரிக்கப்பட இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் ஏஞ்சலுங்காப்பம் விசாரணைக்கு போயிட்டு தச்சலா நீதிமன்றத்தில் வந்து அரசாங்கத்துக்கு எதிரான தீர்ப்பு வந்தால் அது ஒரு மாதிரி அவமானம் தானே. அதனால் இன்றைக்கு அரசாங்கம் சொல்லியிருக்குது, இல்லை நாங்கள் பிற்போடவும் இல்லை, டிலே பண்ணவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எலெக்ஷன் சரியான டைமுக்கு நடக்கும் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லியாச்சு. அப்போ இனி வழக்குக்கான அவசியம் இல்லை, நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய தேவையும் இல்லை. அதனால் ரிஃபார்ம் யூகே கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்கார், இது வந்து ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி, நாங்கள் வந்து போராடி வெற்றி பெற்றிருக்கிறோம், எங்களுடைய வழக்குக்கு பயந்து அரசாங்கம் யூ டர்ன் அடித்திருக்கிறது என்று சொல்லி ஊடகங்கள் மத்தியில் வந்து சொல்ல போய்த்தான் இந்த 15 லிஸ்டே வந்து போட்டவர். இந்த 19 மாதத்தில் அரசாங்கம் 15 தடவை யூ டர்ன் போட்டிருக்கு என்று சொல்லி. எனவே அரசாங்கம் வந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கக்குள்ள வடிவாக யோசித்து இறுதியாக அந்த தீர்மானத்தை எடுத்து போட்டு அதுக்கு பிறகு பொதுமக்களுக்கு சொல்லலாம், நாங்கள் இப்படி ஒரு வேலையை செய்ய போகிறோம் என்று சொல்லி உடனே சொல்லி போட்டு அதை கைவிடுறது வந்து எப்போவுமே அது நல்லதில்லை. அது வந்து ஒரு நல்ல ஆட்சிக்கு வந்து அழகில்லை. அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்க்கட்சிகள் இன்றைய சூழ்நிலையில் யூகேல பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளும் வந்து சரியான ஷாப்பாக இருக்கணும். அதாவது இந்த கண்ணுக்குள்ளே எண்ணெய் விட்டு பார்க்குறேன்னு சொல்லி வந்தானே, அதே மாதிரி பார்த்து கொண்டு இருக்கணும் அரசாங்கம் என்ன பிளவிடுது என்று சொல்லி. எனவே அரசாங்கம் அவதானமாக இருக்கிறது மிக மிக முக்கியமானது. நீண்ட காலத்துக்கு பிறகு வெளியே வந்திருக்கின்றார் வடகொரியாவினுடைய தலைவர் கிம் ஜாங் உன். இப்போ தான் 2 நாளைக்கு முதல் அவரை பற்றின ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க. என்னென்னு சொன்னால், அவர் தன்னுடைய அடுத்த வாரிசாக தன்னுடைய மகளை அறிவிக்க இருக்கின்றார். 13 வயதுடைய மகளை அறிவிக்க இருக்கின்றார். இந்த மாத கடைசியில் வந்து ஒரு பெட்டியொரு மாநாடு ஒன்று வச்சு அதில் அறிவிக்க போகிறார் என்று சொல்லி இப்போ தான் 2 நாளைக்கு முதல் செய்திகள் வந்தது. நாங்கள் கூட இதை சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு திங்கட்கிழமை ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். கூடவே கலந்து கொண்டது அவருடைய மகள், 13 வயது மகள். இன்றைக்கும் அந்த பொது நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். என்ன நிகழ்ச்சி என்று சொன்னால், வெளிநாட்டில் உயிரிழந்த வடகொரிய இராணுவ வீரர்களோட குடும்பங்கள் இருப்பினும் தானே. இப்போ வெளிநாடுன்னு சொன்னால் எல்லா நாடுகளும் இல்லை, ரஷ்யா தான். அது ரஷ்யாவில் வந்து உங்களுக்கு தெரியும், ஏராளமான வடகொரியாவை சேர்ந்த இராணுவ வீரர்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ரஷ்ய சண்டைக்கு, அதாவது யுக்ரைனோட சண்டை பிடிக்கிறதுக்கு. அதில் வந்து ஏராளமான இழப்புகள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் சரியான இழப்புகளினுடைய எண்ணிக்கை வந்து தெரிய வரையில்லை. ஏன்னு சொன்னால் இப்போ வடகொரியா வந்து எல்லா தகவல்களையும் வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டேன்னு தானே. அப்போ தென்கொரியாவினுடைய புலனாய்வு அமைப்புகள் என்ன செய்யணும் சொன்னால் பார்த்து கொண்டிருப்பினோம், ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு சொல்லி. இதுவரைக்கும் தென்கொரிய புலனாய்வு அமைப்பு சொன்ன தகவல்களின்படி வடகொரிய வீரர்கள் 2000 பேர் வரையில் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுது. இது வந்து அவர்களுடைய கணிப்பு. ஆனால் வடகொரியா இது சம்பந்தமாக உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு தகவலையும் வெளியிடல. இருந்தாலும் கூட ரஷ்யாவில் வந்து உயிர் நீர்த்த வடகொரிய வீரர்களுடைய குடும்பங்கள் இருப்பினும் தானே, அந்த குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு வந்து ஒரு பிட்டியொரு வீட்டு திட்ட தொகுதி ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு இன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து குடும்பங்களுக்கு வந்து கையளிக்கப்பட்டது. அவர்கள் எல்லோருக்கும் ஏற்ற வீட்டு வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அது ஒரு பெரிய ஒரு குடியிருப்பு மாதிரி ஒன்று உருவாக்கப்பட்டு இன்றைக்கு வடகொரியாவினுடைய தலைவரால் வந்து திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது ஏராளமான வடகொரிய இராணுவ வீரர்கள் மற்றது ரஷ்யாவிலே கொல்லப்பட்ட வடகொரிய வீரர்களுடைய குடும்பங்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டார்கள். இதிலே வந்து கிம் ஜாங் உன் வந்து ஒவ்வொரு குடும்பத்தினராக சந்தித்து தன்னுடைய ஆறுதலை வந்து சொல்லியிருந்தார். எனவே இன்று நடைபெற்ற இந்த நிகழ்விலே வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு வெளியே வந்திருக்கின்றார் வடகொரியாவினுடைய தலைவர். இதுக்கிடையில் வந்து அவரோட கூட வந்தது அவருடைய மகள். அதுவும் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் வந்து பெரிய ஒரு தலைப்புச் செய்தியாக மாறி இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த மாத கடைசியில் வந்து தன்னுடைய வாரிசாக அவர் அறிவிக்க இருக்கிறார் என்ற தகவல் வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துகிற மாதிரி தான். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம்.